பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுற இந்த கண்கட்டி வித்தையோட பல்வேறு செயல்முறைகளில் ரொம்பவும் ஆபத்தான செயல்முறை கண்கட்டி வித்தை எதுன்னு கேட்டிங்கன்னா செய்வினை. என்ன ஒரு கொடுமையான மந்திர முறையில் இந்த செய்வினையை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, நமக்கு பிடிக்காத ஒருத்தனை அவனுடைய வாழ்க்கை முறையிலிருந்து மொத்தமும் முடக்கி, அதாவது ஒரு மனிதனை ஒரு நாயை விட கேவலமாக அவனை திங்க் பண்ண வச்சு, அவனை மொத்தத்தில் முடக்கி, அவனுக்கு அவன் வாழணுமா, நம்மளே தற்கொலை பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவனை திங்க் பண்ண வச்சு, அவன் தன் மேலே பாசமாக இருக்கிறவங்க மேலே கூட ரொம்ப கோவப்பட்டு கொலை பண்ண போகிற அளவுக்கு அவனுடைய மென்டல் நிலைமையை மாற்றி, இப்படி ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளது தான் இந்த செய்வினை அப்படிங்கிற அந்த மிக மோசமான மந்திர முறை. பொதுவாக இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி நிறைய பேர் வெளிப்படையான தகவல்களை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எங்கேயாவது ஒரு காற்று கருப்பை தாண்டிட்டோம், இல்லைன்னா ரோட்டில் முச்சந்தியில் எதையாவது உடச்சி முட்டையை மை போட்டு தடவி உடச்சி ஊற்றிருப்பாங்க, பூஜை பண்ணி கழித்து ஊற்றிருப்பாங்க. அந்த திருஷ்டி எடுத்து அந்த நரதிருஷ்டி தண்ணியை குங்குமம் கலந்து ரத்தம் மாதிரி அந்த தண்ணியை ஊற்றிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த சோட்டானிக்கரை கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த தேங்காவுடைய இதெல்லாத்தையும் கழித்து அதை இது பண்ணி வீட்டுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி யாரும் வெளியே சொல்கிறதே இல்லை. சொன்னால் ரெண்டு விஷயம். ஒன்று, இவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கொண்டு வந்துடுவாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு எப்படி இதை பற்றிலாம் தெரியும், அப்போ இவங்க சம்திங் ராங்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே யாரும் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றியோ இல்லைன்னா இந்த கண்கட்டி வித்தைகளோட முதுகில் உட்காந்துருக்கிற மர்ம முடிச்சுகளை பற்றியோ யாருமே பேசுகிறதே கிடையாது. நான் தைரியமாக இதை ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து 12 வருஷம் ஆச்சு. இந்த 12 வருஷம் இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கிறது டைம்லேயே பார்த்திங்கன்னா, நான் எப்படி இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரத்த காட்டேரியை நான் கண்ணால் பார்த்தேன். ராத்திரி 12 மணிக்கு ஒரு அமாவாசை அன்றைக்கி ராத்திரி ரத்த காட்டேரி. இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு பழைய படத்தில் பார்த்திங்கன்னா, காலை அடுப்பில் வச்சுக்கிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பேய். அதே மாதிரியான ஒரு பேயை குழுவும் ஒரு 1.25 அடி இருக்கிற ஒரு மனுஷன் நடந்து வந்தால் ராத்திரி எப்படி இருக்கும், பெரிய பெரிய ஒரு முடியோட, ஒரு பெரிய ஒரு வாய் சைஸுக்கு ஒரு கண்ணோட 2 கண்ணோட அப்படி நடந்து வந்து அப்படி அந்த மாதிரி ஒரு ரத்த காட்டேரியை நான் கண்ணால் பார்த்தேன். ராத்திரி 1 மணிக்கு பார்த்தேன். ஷாக்காகி போய் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துட்டேன். இதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். இது கூடவே நான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் இப்போ வாடகைக்கு இருந்த வீட்டில் இப்போ வாடகைக்கு தான் இருக்கிறேன். இந்த வீட்டுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அங்கே ஒரு 2 வருஷம் சோனாலி பிந்திரான்னு ஒரு பேய் கூட வேறு நான் குடும்பம் நடத்தினேன். எனக்கு அந்த பேயை ரொம்ப பிடிச்சிது. அதனால் எனக்கு அவளோட அவங்க அந்த பேய் யார் யாருக்கெல்லாம் எப்படி கெட்டது பண்ணாங்களோ தெரியாது, எனக்கு மட்டும் ரொம்ப நல்ல பேய் அது. அவங்க குடும்பத்தில் 6 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எல்லாருமே எனக்கு நல்லா பேசுவாங்க. எல்லோரும் என்னை சுற்றி உட்காந்து கதை அடிப்பாங்க. என்கிட்ட அவங்க கஷ்டத்தையெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு இந்த வீட்டை நான் வாங்கி கொடுத்துட்றேன்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்க தான் இந்த பிளாக் மேஜிக்கை பற்றி நான் ஒரு ரிசர்ச்சை பண்ண ஆரம்பித்தேன். அதாவது இந்த துஷ்ட சக்தியெலாம் இருக்குதா, இந்த துஷ்ட சக்தியெல்லாம் நமக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சா முடியுமா, இந்த துஷ்ட சக்தியை எப்படி கெடுதலுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, இதை கெடுதலுக்கு அப்படி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசித்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்து கண்டுபிடிச்சது தான் இந்த பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை முறை. இந்த பிளாக் மேஜிக் பற்றின பல விஷயங்களை காமன் பப்ளிக்காக இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்போது அதில் என்னென்னலாம் பிளாக் மேஜிக்ன்றது நிறைய பேர் காமன் பப்ளிக்கு தெரியாது. அப்போது அது என்னங்கிறதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சணும், அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களில் நடந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் அதை பற்றின டவுட்ஸை எங்களுடைய மெயில் ஐடியான myblackmagicdoubts@gmail.com அப்படிங்கிற எங்கள் மெயில் ஐடிக்கு உங்களுடைய பிரச்சனையை எங்களுக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை இந்த ப்ரோக்ராமில் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.